சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ரோகிணிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இத கேட்ட முத்து காதலுக்கு நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றியே, அப்ப ஏன் ரேகா சத்யாவோட காதலுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற மீனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, நான் பயப்படுறது ரேகாக்காக கிடையாதுங்க, ரேகாவுடைய அம்மா சிந்தாமணிக்காக. சத்யாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற தைரியத்துலதான் அவன் எல்லா விஷயமும் உங்ககிட்ட கேட்டு செய்யறான் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் சத்யாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ எதை நினைச்சு வருத்தப்படாம இரு நல்லா சொல்லிட்டு முத்து மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் முத்து சொன்னாலுமே மீனாவுக்கு சத்யாவை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துலதான் இருக்காங்க. அடுத்ததா ரவி ஸ்ருதியை காட்டுறாங்க. ஸ்ருதி ஈகரா எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே ரவி என்னாச்சு ஸ்ருதி, எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, ஹரிணி சொல்லிட்டு போனாங்கல்ல, ரோகிணி மனோஜ உண்மையா லவ் பண்றாங்கன்ற விஷயத்த, அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதுல என்ன உண்மையா இருக்கு? ஹரிணிக்கு ரோகிணிய பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அவங்க ரோகிணி என்ன சொன்னாங்களோ அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளால இருக்க முடியுமா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபமா ரவி கேக்குறாங்க. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் மனோஜுக்காக ரோகிணி ரொம்பவே எஃபெக்ட் எடுக்கிறாங்க. அது ரொம்பவே காதல் வச்சிருக்கிறதுனாலதான் அப்படி பண்றாங்க. ஏன்னா ரோகிணி மனோஜ ட்ரூவா லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரவி கேக்குறாங்க, அப்ப நீத்துவும் என் மேல உண்மையான காதல் வச்சிருக்கா, அப்ப அது சரியா சொல்லு, அப்புறம் எதுக்காக நீ கோச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு ரவி, நீ ரெண்டு ஃபைண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். ரோகிணி கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சு மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா மனோஜ் மேல இருக்கிற காதலால. ஆனா நீத்து அப்படி கிடையாது. உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிருக்கிற விஷயம் தெரிஞ்சும் அவ அப்படி ஒரு தப்ப பண்றா. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்றாங்க. இங்க பாரு, மனோஜ் எந்த விஷயத்துல எப்படியோ தெரியாது, ரோகிணி கிட்ட மனோஜ் உண்மையா தானே இருந்தான். எல்லா விஷயத்தையுமே சொல்லுமா, எல்லாமே பண்ணுமா. ஆனா ரோகிணி இந்த அளவுக்கு பொய் சொல்லிட்டு திரும்ப அவங்களுடைய சுயநலத்துக்காக திரும்ப திரும்ப பொய் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இங்க பாரு, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விவாகரத்து கிடைக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. இங்க பாரு ஸ்ருதி, காதல்ல பொய்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே ஸ்ருதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம முத்துவ காட்டுறாங்க. மீனா சொன்ன விஷயத்தை எல்லாமே முத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சத்யாவும் ரேகாவும் ரெண்டு பேரும் வராங்க. என்னச்சுடா சத்யா, என்ன விஷயம்ன்றாங்க. வீட்டுல ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு மாமான்றாங்க. காதல் பண்ணிட்டு பிரச்சனை இல்லைன்னாதான்டா பெரிய விஷயமே. பிரச்சனை இருந்தா அது ஒரு விஷயமே கிடையாது. அம்மா எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்காங்க. வேலைக்கு போகாத, வேலையை விட்டு நின்றுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு சாப்பிடாமயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீதாவும் அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உன் அக்காவை சொல்லணும்டா, உன் அக்கா கிட்ட நான் வேண்டவே வேண்டாம், சொல்லாதன்னு எவ்வளவு சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்காம சொல்லி விட்டுட்டான்றாங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயத்திலயும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல மாமா, ஒரே பிரச்சனையா இருக்கு. அது ஒன்றும் இல்ல, இன்னொரு பிரச்சனையும் மாமான்றாங்க. ஏண்டா, இதுவே தலைக்கு மேல இருக்கு, இன்னும் பிரச்சனையா, என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரேகா ஹைதராபாத் போறலாம் மாமான்றாங்க. என்னம்மா ரேகா, உன் அப்பாவுக்கோ இல்ல உன் அம்மாவுக்கோ நீ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சா? அவங்க உன்கிட்ட நார்மலா தான் பேசுறாங்களான்றாங்க. இல்ல, அப்பா எப்பவும் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ நார்மலா அந்த மாதிரிதான் அப்பா நடந்துக்கிறாரு. அப்பாவுக்கு நான் லவ் பண்ற விஷயம் இப்போதைக்கு தெரியல போலன்னு சொல்லிட்டு ரேகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன ஹைதராபாத்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, அத பாத்துக்க சொல்லிதான் சொன்னாங்க. இப்ப அவங்க போக வேண்டிய சூழல், அதனால நான் போறேன். ஒரு மாசத்துல திரும்ப வந்துடுவேன். என்ன ஆனாலும் சரி, நான் சத்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுல எதிர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணணுன்றது என்ன கிடையாது. ரெண்டு பேரோட சம்மதத்தோட எனக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதான். அதையும் மீறி என் வீட்டுல இருக்கவங்க சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலைன்னா நான் வீட்டை விட்டு வந்துடுவேன். இதுல என் முடிவு தெளிவா இருக்குன்றாங்க. சரி ரேகா, நீ இந்த அளவுக்கு தெளிவா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்ம பாத்துக்கலாம். இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாம நீ உன் வேலையை முடிச்சிட்டு வா, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முத்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப முத்து வீட்டுக்கு வராங்க. என்ன மீனா, ரேகா ஹைதராபாத் போறா, அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்றாங்க. தெரியும்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்ன மீனா, நான் கேட்ட அப்புறம் நீ சொல்ற, ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லக்கூடாதான்றாங்க.
இங்க பாருங்க, சத்யா தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் விஷயத்த சொல்லணும்? என்னால எதுக்காக சொல்லணும்? தேவையில்லாத பிரச்சனை எனக்கு எதுக்காக வரணும்? அதனாலதான் நான் விஷயத்த சொல்லலைன்னு சொல்றாங்க. ஏன் மீனா, நீயும் அத்தியும் ஏன் அவனை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாங்க தான் சொல்றோம்ல, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்பிக்கை இருக்கு இல்லன்றது அப்பாற்பட்ட விஷயங்க. நான் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லல. ஆனா என்னுடைய தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படிங்க என்னால தாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு மீனா வருத்தமாவும் கோவம் படுறாங்க. உடனே முத்து ரொமான்டிக்கா பேசிட்டாங்க. மீனா, நீ கோவப்படும் போது கூட அழகா இருக்க. உன் மூக்கு இருக்குல்ல, மூக்கு செம்பருத்தி பூ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. செம்பருத்தி பூ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பறிச்சு போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே முத்து முத்து ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனா. உடனே எங்க சத்யாவுக்கு, மீனா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் அவனோட லைஃப நல்லபடியா பார்த்துப்பேன், நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு ஆறுதலா முத்து பேசுறாங்க. இருந்தாலுமே அது மீனாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. அடுத்ததா நம்ம முத்து கார்ல கஸ்டமரை விட்டுட்டு பணம் எண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தரை பார்த்த மாதிரியே இருக்கு முத்துவுக்கு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தோன்றதுதான் தெரியலன்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாங்க. அப்பதான் முத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. மீனாவை கத்தியால குத்தும் போது முத்து மட்டும்தான் அந்த ஆளோட முகத்தை பார்த்திருப்பான். ஆமா, இவன் தான் போலன்னு சொல்லிட்டு முத்து துரத்தி பிடிச்சி அடி அடின்னு வெளுத்து வாங்குறான். டேய், உன்னை இப்படி செய்ய சொல்லி சொன்னது யாருடா? சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நானே தான் பண்ணேன், நானே தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட பேரை மாட்டி விடாம இருக்கா. நிஜமா நீ தான் பண்ணியா? இங்க பாருடா, எனக்கு இருக்கிற கோவத்துல உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவேன். உண்மையை சொல்லுடா, சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா முத்து அடிச்சதோ, இல்ல இல்ல, சிந்தாமணி சொல்லிதான் நான் பண்ணேன், சிந்தாமணி சொன்னதுனாலதான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. இங்க பாருடா, இப்ப நான் எடுத்துட்டு போயிட்டு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவேன். நீ சிந்தாமணி சொன்னதுனாலதான் என் பொண்டாட்டி மீனாவை கத்தியால குத்துன விஷயத்த நீ சொல்லணும்ன்றாங்க. எதுக்கு போலீஸ் எல்லாம் வேண்டான்றாங்க. இல்லைன்னா இங்கே உன்னை அடிச்சிடுவேன். ஒழுக்கு மரியாதையே போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையை சொல்லுடான்றாங்க. சரி சரி, நான் உண்மையை சொல்றேன்னு சொன்னதும் முத்து அந்த ரவுடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம சிந்தாமணியை காட்டுறாங்க. சிந்தாமணி அவங்க ஆளுங்க கிட்ட, டேய் என்னடா மீனா, என்ன ஒரு பிரச்சனையிலே மாடலையா, எல்லாம் சுமூகமா போதான்றாங்க. ஆமாக்கா, மீனா ரொம்பவே நல்ல தலைவிக்கான பொறுப்பு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நல்லா தெள்ள தெளிவா செஞ்சிட்டு இருக்கா. இன்னும் போனா நிறைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அப்படியே விட முடியாது. அவளை நீங்க கண்காணிச்சுட்டே இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைல கண்டிப்பா அவ சிக்குவா. அப்ப அவளுக்கு பிரச்சனை பண்ணி அந்த தலைவர் பதவியை தூக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. ஆமாக்கா, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி வாடிட்டே இருக்குன்றாங்க. என்னவோ தெரியலடா, உள் மனசுக்குள்ள ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க. என்னக்கா, உங்களுக்கு போய் என்னக்கா தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கும்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் வராங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம்ன்றாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்றாங்க. என்னது, என்ன அரெஸ்ட் பண்ணவா, எதுக்காக? இல்ல, தலைவர் எலெக்ஷன் நடந்தப்ப உங்க கூட போட்டி போட்ட மீனாங்கிறவங்கள நீங்க தான் கத்தியெல்லாம் குத்துனதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோன்றாங்க. இல்லையே, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. இருங்க, நான் என்னுடைய லாயருக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணி லாயருக்கு போன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. உடனே போனை பிடிங்கி வச்சுட்டு, அதெல்லாம் அப்புறம் பண்ணிருக்கீங்க, இப்ப வாமா வாமா கூட்டிட்டு போறேன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப சிந்தாமணிக்கா பயங்கர கோவம் வருது. இத முத்து இல்ல மீனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவங்கள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சிந்தாமணி இருக்காங்க. இப்ப நம்ம மீனாவையும் முத்து வர வச்சிருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் போய் நின்றுட்டு இருக்காங்க. சிந்தாமணி வந்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் தொடுப்பு கட்ட செருப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு சிந்தாமணிய செமி அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணை இருந்துகிட்டு ஒரு பொண்ணை ஜெயிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவளை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கே, நீ எல்லாம் என்னடி மனுஷின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உடனே மீனா எங்க எல்லாரும் ரொம்பவே ரூடா சிந்தாமணி கிட்ட நடந்துக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கன்றாங்க. விடுமீனா, உன்னை கத்தியால குத்தி கிட்டத்தட்ட மாசத்துக்கு மேல இப்ப கூட உன்னால வலி தாங்க முடியாம எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுறது எனக்கு தெரியும். அவளுக்கு தெரியுமா, அவ இன்னொரு நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு விஷயமா அவளுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விடு மீனா, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சின்னமணி முத்து மீனா ரெண்டு பேரையுமே முறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப என்கிட்ட உங்களுடைய வேலையை காட்டிட்டே இருக்கீங்க. இனிமே உங்களை என்ன பண்றேன்னு பாருன்றாங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. உங்க மாமியார் வீட்டுல பயங்கரமா விசாரிச்சுப்பாங்க.
அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. உங்களெல்லாம் ஒரு மனுஷியா கூட உங்களை பார்க்க கூட எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து வந்து கிண்டல் பண்ணி பேச உடனே சிந்தாமணிக்கா பயங்கரமா கோபம் வருது. உடனே நம்ம சிந்தாமணி வந்து சொல்லுங்க இன்ஸ்பெக்டர்ன்றாங்க. இவன் தானே உங்களுடைய அடியாளு. இவனாலதான் நீங்க வந்து மீனாவை கத்தியால குத்த சொல்லி விட்டீங்களான்றாங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என் மேல பழிய தூக்கி போட 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. அது எல்லாமே உண்மை நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வருவீங்களா? எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு வந்து அந்த ரவுடி வந்து இல்ல சார், இவங்க தான் என்ன கத்தியால குத்த சொல்லி சொன்னாங்க. அதுக்காக எனக்கு பணத்தை கூட டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க, இது அவங்களுடைய நம்பர் தான். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்றாங்க. அப்புறம் எப்படி பணம் மட்டும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரவுடி வந்து மாட்டி விட்டதும் உங்களை 15 நாள் ரிமைண்ட்ல வைக்கிற ஒழுங்கு மரியாதை ஜெயிலுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. மீனா பத்தியா, என்னதான் ரொம்ப லேட்டானாலும் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். நீ கவலைப்படாத மீனான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. சிந்தாமணியா, டேய் என்னவா ஜெயிலுக்கு அனுப்புற? நான் வெளியே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன்டா. வெளியே வந்துட்டு இந்த சிந்தாமணியோட ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. எதுக்காகடா சிந்தாமணி கிட்ட பகைச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா நினைக்கதான் போறீங்க. இது நடக்கதா இல்லையா பாருங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இப்ப மீனா வந்து முத்துக்கிட்ட ஏங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்க எனக்கு வரவிடாம அதை அப்படியே தடுத்து நிறுத்துறீங்க. அதுவும் இல்லாம எனக்கு யாராவது ஒரு பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு சரியான தண்டனையை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி மீனா பேச உடனே முத்து வந்து ஏன் மீனா, ஒருவேளை சிந்தாமணி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதா இருந்திருந்தா நீ இப்படிதான் அமைதியை விட்டுருப்பியா? நான் பண்ணதை விட 3 மடங்கு பண்ணிருப்பேன் அப்படிதானேன்றாங்க. ஆமாங்க, எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது பண்ணா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரிதான் மீனா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய நான் எதுக்காக வரவிடணும்? அதுவும் சிந்தாமணி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அவளுக்கெல்லாம் சரியான தண்டனை வாங்கி கொடுத்துதான் ஆகணும்ன்றாங்க. எனக்கு கத்தியால குத்துற அளவுக்கு, அதுவும் சின்ன இந்த அரசியல் விஷயத்துக்கே இந்த முடிவு எடுத்தவ அவன் பொண்ணு சத்திய காதலிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தாங்க வரும். இது எதுக்காக ப்ளீஸுங்க விட்டுடலாம். நம்ம சத்திய கிட்ட சொல்லலாங்கன்றாங்க. ஏய், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? எல்லா சம்மந்தம் இருக்குங்க. சிந்தாமணிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை உள்ள தள்ளுனி அவ்வளோ கொடுமைப்படுத்துற அவ. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தாங்க. நம்ம சத்யாவோட உயிரோட விளையாட நான் விரும்பல. என்ன ஆனாலும் சரிங்க, தயவு செஞ்சு நம்ம சத்யாவுக்கு சொல்லி எப்படியாவது இந்த காதல் விஷயத்த தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க மீனா. இதை கேட்டு முத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.